இல்லை உங்கள்கிட்ட நான் என்ன ஷேர் பண்ணுறேன்னா, தியானம். இங்கே தியானத்து தான் பிரதானம் இல்லைங்களா? தன் இதழுக்கு, வாழ்வியலுக்கு ஏன் தியானம் பண்ண சொல்லி தியானம் பண்ண சொல்கிறாங்க எல்லாரும்? வேறு ஏதாவது உழைப்பு போடுங்க, மற்றவங்களுக்கு சேவை செய்யுங்கிறத தாண்டி பிரதானமாக சொல்கிறது இங்கே எல்லாரும் தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணிங்கன்னா தன்னை உணர்ந்துருக்கீங்க. இல்லை உங்களுக்கு நோய் போயிடும், பிரச்சனை தீர்ந்துடும், நீங்கள் வாழ்வியலுக்கு தேவையான விஷயங்கள் இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஒரு நல்ல மாதிரி ஒரு குடும்பம் பண்ணலாம். இந்த பூமியை ஒரு நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். உறவுகளை இந்த மாதிரி ஒரு சமுதாய சிக்கல்களையோ இங்கே இருக்க சில பேசிக் ஆனந்தத்தையும் அனுபவிக்கிறது தியானம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப முக்கியம்னு சொன்னவங்க வெவ்வேறு கோணத்தில், வெவ்வேறு முறையில், வெவ்வேறு பேர்களில் தியானத்தை சொல்லி கொடுத்துட்டாங்க. இங்கே நீங்கள் என் தியானம் அப்படின்னு தான் எல்லாருமே கற்றுக்கணும். தன்னை உணர்தல் வள்ளலாருக்கு நிகழ்ந்திருக்கும், சிவவாக்கியர் நிகழ்ந்திருக்கும், திருமூலருக்கு நிகழ்ந்திருக்கும், சதாசிவ பிரம்மேந்திரருக்கு நிகழ்ந்திருக்கும். ஆனால் போய் சேர இடம் ஒன்றா இருந்திருக்கும். ஆனால் அவங்க போயிட்டுருக்க பாதைகள் வேறு வேறையாக இருந்திருக்கும். நம்ம பாதையில் ஒன்று பிடிச்சிக்கிறோம், இல்லை போய் சேர வேண்டியதை பார்க்குறோம். போய் சேர வேண்டிய இடத்த கவனிக்கிற இடத்துல பாதையை பார்த்துடுறோம். பாதையை பார்த்துட்ருக்க வேண்டிய இடத்துல போய் சேர இடத்த பார்க்குறோம். இப்போது சரியான கோணம் இல்லாதனால இங்கே நாமளும் தவறான ஒரு ஒரு பயணம் எடுத்து வைக்க காரணமாயிருது. இது ஆரம்பத்தில் இருந்த குழப்பம்தான், இது எல்லாத்துக்கும் வரதான். ஆனால் சரி செஞ்சிடணுமே. இப்படி தப்பாகவே போயிட்டு இருந்தா, அதாவது இறுதி நிலையை போய் நம்ம தொடக்க நிலையை போய் இறுதி நிலையிலும் உண்மையான நிலையை மாற்றி புரிஞ்சுக்கிட்டு நம்ம உணர்ந்துட்டோம்னா, நம்ம முன்னாடி ஒரு கதவு இருக்கும், அது கதவே இல்லை, அது ஒரு சுவர் அப்படின்னு நம்பிட்டோம்னா, இல்லை ஒரு சுவர் இருக்குது, அதை கதவுன்னு நம்பிட்டோம்னா, ஏன்னா அது காத்திருப்போம், திறக்கும்னு சொல்லிட்டு தட்டிக்கிட்டே இருப்போம், யாராவது திறப்பாங்கன்ட்டு. இல்லை இன்றைக்காவது திறக்கும்னு சொல்லி உட்காந்துருப்போம். இல்லை மனம் சுழிஞ்சு போய் சலிச்சிருவோம். நான் சொல்கிறது, நீங்கள் கதவை தட்டினா தான் திறக்கும், சுவரை போய் தட்டிட்டு இருந்தால் திறக்காது இல்லைங்களா? அதே மாதிரி சரி, என்னோட வகையில் எனக்கு தியானம் எப்படி நிகழ்ந்ததுங்கிறத சொன்னால் தானே உங்களுக்கும் புரியும். அதனால் அந்த வகையில் சொல்கிறேன். தியானம் இப்போது எல்லோரும் சொல்கிற மாதிரி மனம் போய்க்கிறது, மூச்சை கவனிக்கிறது, இதெல்லாம் பேசிக் நீட்ஸ் இருந்துச்சு. ஆனால் ஒரு கட்டத்தில் அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மனம் ஒடுங்கி இயல்பு நிலைக்கு ஆனதுக்கப்புறம், இது ஒன்றும் இயல்பாக நடந்துடல. எப்படி ஒரு குழந்தை பழகுதோ, நடை பழகுதோ, ஒரு பேச்சு பழகுதோ, அதே மாதிரி ஒரு 25 வயசு பையனுக்கு, இல்லை சரி 25 விட ஒரு 8-10 வயசு பிள்ளைக்கு பேச்சோ நடையோ அந்த புரிஞ்சுக்கிற தன்மையோ இல்லாமல் இருக்காது. ஆனால் அதுக்கு முன்னாடி குறைவாக வளர்ந்து தான் அந்த நிறைவான நிலையை அடைஞ்சிருக்கும். இதுதான் இங்கே தியானத்தில் நடக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். தவழ்ந்துட்டு இருக்கிறது, குழந்தை மாதிரி இருக்கிறது, அந்த எண்ணத்தை விட்டுறது, இதெல்லாம் பேசிக். இதில் அந்த இடத்துல நின்றுட்டே இருந்தோம்னா எப்படி அந்த தியானம் முன்னேற்றம் அடையும், வளரும். அதுலேருந்து தேங்கி போயிருவீங்க. அடுத்த கட்டத்துக்கு போகணும். இங்கே குருமார்களை விசுவாசங்க பேர ஒரே இடத்துல நின்று தாண்டி இவ்வளோ குருமார்கள் வரல. நீங்கள் யோசிச்சிருக்கலாம்ல. இப்போது ஒரே தியானம், ஒரே கடவுள், ஒரே மாதிரி இருந்தால் இங்கே இத்தனை மனிதர்கள் இருக்க தேவையே இல்லை. ஒருத்தர் சொன்னது எல்லாமே அதே பேரில் மாறி மாறி வந்திருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இங்கே எல்லாமே மாறி மாறி இருக்குது. அதையே நம்ம ஏன் யோசிக்கல? இங்கே மனிதர்கள் வேறு மாதிரி, தியானம் வேறு மாதிரி, நிலை வேறு மாதிரி, ஆன்மாவின் புரிதல்கள் வேறு மாதிரி, ஆன்மாவின் நிலை வேறு மாதிரி, அதோட வளர்ச்சி வேறு மாதிரி, எல்லாமே வேறு. ஆனால் நிறைவு மட்டும் ஒன்று, தொடக்கமும் ஒன்று. நடுவில் நம்ம மெதுவாக போகலாம், வேகமாக போகலாம், பறந்து போகலாம், ஊர்ந்து போகலாம். இது நடுவில் என்னென்ன வேணால் நடக்கலாம். ஆனால் யாரையும் பார்த்து ஒப்பிடுறதுனாலையோ, இல்லை இவங்களுக்கு மாதிரி தான் எனக்கு இருக்கணுங்கிறது நான் உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு செயல் நான் எடுக்கிறதுனாலையோ, இது தவறுங்கிறத உணர்ந்தால் மட்டும்தான் நம்ம அதை செய்ய மாட்டோம். இங்கே அந்த தவறை மட்டும்தான் செய்கிறோம். இங்கே எல்லாத்தையும் பார்த்து அவங்க மாதிரி அடைஞ்சால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போவோம். அதாவது சொந்த இருப்பு நம்ம அடைவோம்னு நினைக்கிறோம். ஆனால் அது அப்படி இல்லை. அவங்கள பார்க்கணும். ஒரு நீச்சல் கற்றுக்கணும், அவங்கள பார்த்து நீச்சல் கற்றுக்கிட்டு நாம தான் நீச்சல் அடித்தா தான் கரையை விட்டு வெளியே வர முடியும். எனக்கு பாரு நீங்கள் நீச்சல் அடிங்களேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போது நீங்கள் தியானம் பழகிட்டே வரீங்க. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு மூச்சு உங்கள் இயல்புத்தன்மைக்கு வந்துடுது. இயல்புத்தன்மைக்கு வந்துடுச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தானே அடுத்த நிலைக்கே போவீங்க. இங்கே யாருமே இயல்புத்தன்மைக்கு வந்துடுச்சுங்கிறத உணர்றதே இல்லை. ரெண்டாவது என்னென்னா, இதுக்குள்ளே அவ்வளோதான் முடிஞ்சிடும். இது எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ நம்ம தியானம் பண்ணுறோம், தவம் பண்ணுறோம்,
அப்போ நம்ம குண்டலினி சக்தி மேலே ஏறுது. ஏங்க நீங்கள் குண்டலினி சக்தி குண்டலினி சக்தின்னு சொல்றீங்க, அது எங்கெங்கே இருக்குது, எப்படிங்க படம் போட்டு காமிக்கிறீங்கன்னா, வெளியில் தான் படம் இருக்குங்க, அது உள்ளே இல்லவே இல்லை. அதுக்கு ஒரு உணர்வு நிலையாக தான் இருக்குது. எங்கே இந்த ஊரில் இருக்க காற்றும் ஒரு சென்னையில் இருக்க காற்றும் ஒன்று தான். ஆனால் அங்கே இருக்க சுவாசமும் இங்கே இருக்க சுவாசமும் ஒன்று அப்படின்னு நம்மளால் அறிவு உணராது, மனம் உணராது. அந்த நிலை வந்தப்போ தான் நம்ம எல்லாமே ஆனால் மட்டும்தான் சென்னையில் உள்ள காற்றும் மதுரையில் உள்ள காற்றும் ஒன்றுன்னு உணர முடியும். உண்மையை சொல்லணும்னா அது உண்மை தான், ஆனால் அது பொய் தான். இதை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது ஒரு நிலையாக உணர்ந்திருப்போம், பொய்யா இருக்கும் பட்சத்தில் அது ஒரு நிலையாக உணர்ந்திருப்போம். ஆனால் ரெண்டுமே உண்மை தான். இது புரிஞ்சுக்கவங்களுக்கு தான் புரிஞ்சுக்க முடியும். தியானத்தில் வந்து நீங்கள் பேசிக்காக உட்காந்துட்டீங்க, நேரம் உட்காந்துட்டீங்க, கண்ணு மூடிட்டீங்க, இந்த மாதிரி சொன்னோம் இல்லையா? இந்த நிலைக்கு அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அதிகபட்சமாக உட்காந்து பழகுவீங்க. எதுக்குன்னா அப்போ தான் அந்த ப்ராசஸ் இந்த மாதிரி நிகழ்கிறதுக்கு நம்ம உடல்நிலையை தயார் நிலைப்படுத்துகிறோம். அதாவது சரியான வெப்பநிலை, அந்த அதிர்வெண்ணை நம்ம ஒத்திசைவாக கொண்டு வர்றதுக்கு, நம்ம மனசை வந்து அலைப்பாய விடுறதுக்கு, அந்த அசைவிடாத தன்மைக்கு. ஏன் அப்போ அசைவிடாத தன்மைக்குன்னா அப்போ தான் அது என்ன பேசுதோ நம்ம என்ன பேசுதோ அதை உணர முடியும். இதுக்கு தான் இந்த ப்ராசஸ்லாம் நடக்குது. இதுக்கு தான் ஆசனமும் செஞ்சு நம்ம எப்படி உடலை தயார்படுத்துகிறோம் அப்படின்னா, வேகமாக ஓடி வந்து கீழே உட்காந்தா நம்ம மூச்சை கவனிச்சு பாரு, எதையும் கவனிக்காமல் நம்ம எண்ணம்லாம் அது குனிஞ்சு அது இருக்கும்ல, அது மாதிரி தான். இப்போ தியானம் வந்து நடந்துருச்சு. இப்போது 25 வருஷம் 30 வருஷம் தியானம் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க அதே நிலையில் மாறாமல் தியானம் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு வளர்ச்சியோ ஒரு முழுமையோ அடையாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க எந்த இடத்துல சிக்கிக்கிறாங்க அப்படிங்கிறது என்னோடய பார்வையில் புரியுதுன்னா, இப்போது நீங்கள் சொல்கிற அந்த சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகி, குண்டலினி ஆக்டிவேட் ஆகி, உடல் பேசிக்கு தத்துவங்கள் எல்லாம் உணர்ந்து அவங்க அந்த பிரம்ம அந்த இது சுழுமுனையில் அவங்க எண்ணத்தை கொண்டு வந்து சுழுமுனையில் உள்ள மூலாதாரத்தில் இருக்க கனலை எழுப்பி அப்படியே சுழுமுனை கொண்டு வந்து சுழுமுனையிலிருந்து அந்த 10ஆம் வாசலை திறந்து அந்த 10ஆம் வாசல் வழி உயிர் உள்ளே வந்த பாதையை அடைச்சிருக்கிறத வந்து அவங்க திறந்து விட்டு மேலே போய் அந்த உயிர் எங்கேருந்து வந்துச்சோ அந்த இடத்துக்கு போய் அந்த உயிரை ஒருக்க பார்த்துட்டு ஆனந்தம் அடைஞ்சு போகிறாங்க இல்லையா? அப்போது அந்த வெளிச்சம், அந்த சக்தி, அந்த ஆனந்தம், பேரின்பம் இதை இவங்க உண்மை நம்பி விட்டுறாங்க. இதையும் தாண்டி இருக்குங்கிறத மறக்காமங்கிறத விட தெரியாமல் இவ்வளோதான் அப்படின்னு அங்கேயே சிக்க. இதுதான் உண்மை. இங்கே அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு ஏன் இல்லைன்னா ஒரு குருக்கிட்ட ஏன் சிக்கிறாங்க தெரியுதா? இந்த நிலை தான். இந்த நிலையில் நான் பேசுனேன் இப்போ சொன்ன நிலையெல்லாம் ஒரு குருக்கிட்ட நடந்திருக்கும். அங்கே விசுவாசம் பேரில் அவர் தான் உண்மை நினச்சிட்டு இதான் இறுதியை நினச்சிட்டு டபக்குன்னு அந்த இடத்துல நின்றுவாங்க. அவங்க வளர மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அந்த குருநாதருக்கோ அந்த ஆசிரமத்திற்கோ அந்த எந்த இடத்துல நின்று இந்த மாதிரி நிலை உணர்ந்தாங்களோ அந்த இடத்துலையே சேவை செய்வாங்க. அவங்களுக்குள்ள பயிற்சியை வந்து வெளியில் வந்து விளம்பர தூதுவராக செயல்படுவாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை சொல்லுவாங்க. அவங்க செஞ்ச ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வெளியில் வந்து பரப்புறதுக்கு ஒரு ஒரு விளம்பர தூதுவராக தான் இருப்பாங்க. அவங்க செஞ்ச செயலில் வந்து இவங்க பிரம்மம்பா இப்படி செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்கன்னு பேசிட்டு போய் இவங்களை மறந்துடுவாங்க. அவங்க உள்வாங்கி அவங்களாவே இவங்க செயல்படுவாங்க. இதுதான் நான் சொல்கிறது. ஆனால் ஒரு உண்மையான சித்தரோ ஒரு உண்மையான ஞானியோ இந்த நிலையில் உள்ள ஒரு சீடனையோ குரு பார்த்தாருன்னா துரத்தி விட்ருவார். ஓடிடு, இங்கே இருக்காத ஓடிடுன்றவார். ஆனால் அந்த குருவுக்கு இந்த சீடனோட உதவி தேவைப்படுது, விளம்பரத்துக்கு தேவைப்படுது, தன்னார்வ தொண்டுக்கு தேவைப்படுது, உணவு பரிமாறதுக்கு, அன்னதானம் பண்ணுறதுக்கு, டொனேஷன் வாங்குறதுக்கு இவங்க தேவைப்படுறாங்க. பயிற்சி அவங்க எங்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு அதுக்கு தேவைப்படுறாங்க. அங்கே பயிற்சிக்கு வர மக்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இவங்க தேவைப்படுறாங்க. அந்த மக்களுக்கெல்லாம் இப்படிலாம் நான் பார்த்தேன் தெரியுமா, இவ்வளோலாம் உணர்ந்தேன்னு சொல்லி இவங்கள புகழை பற்றி பேசுறதுக்கு இவங்க தேவைப்படுறாங்க. அதே மாதிரி இவங்க கூட ஒரு அந்த குரு கூடயோ அந்த சொல்லித்தரவங்க கூடயோ ஒரு பாடி கார்ட்ஸாக இருக்கிறதுக்கு, அவங்க கூட மரியாதை நடக்கிறதுக்கு, அவங்க விசுவாசமாக இருக்கிறதுக்கு இந்த மனிதர்கள் தேவைப்படுறாங்க. 2வது அவங்க பண்ணுற தியான முறைக்கு, அவங்க பண்ணுற
ஒரு சக்தி நிலைக்கு அதை தொடர்ந்து தக்க வச்சுக்கிறதுக்கு இவங்க தேவைப்படுறாங்க. இது நம்பினாலும் நம்பாட்டாலும் இதான் உண்மை. புரிஞ்சுக்கிட்டாலும் புரியாமல் போனாலும் இதான் உண்மை. எனக்கு சொல்ல தெரியாமல் இருக்கலாம், இதுதான் உண்மைனா. ஒரு ஆரம்பத்தில் இருக்கும்போது அவங்க கொஞ்சம் மனிதர்களோடு இருந்திருப்பாங்க. அடுத்தடுத்து அவங்களோட நோக்கம் ஆயிரங்கள்லேருந்து லட்சங்களில் போய் கோடியில் போயிடுச்சு. மக்களோட இந்த தியான நண்பர்களோட எண்ணிக்கை, இந்த எண்ணிக்கை தான் கூட்ட பார்க்குறாங்களே ஒழிய, இந்த மக்கள்லேருந்து எவ்வளோ பேர் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சாங்க, விழிப்புணர்வோடு வாழ்கிறாங்க, தன்னை உணர்ந்து வாழ்கிறாங்க, ஞானம் அடைஞ்சிருக்காங்க. இங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் அது கொடுக்கல. நீங்கள் 300 பேரை சேருங்க, 3000 கோடி பேரை சேருங்க உங்கள் டிஓடிஆர்ஸ். ஆனால் அந்த 300 பேரில் 3000 பேரில் 3000 கோடி பேரில் எவ்வளோ பேர் ஆனாங்கிறது தானே முக்கியம். அதுதானே உங்கள் செயலில் வந்து ஒரு சிறப்பு. நீங்கள் அப்படி இல்லை, உங்கள் ஆசிரமம் வளர்கிறதுக்கு, உங்கள் ஆசிரமம் வளர்ச்சி அடைகிறதுக்கு, அங்கே உள்ள ஒரு கட்டமைப்பு வளர்கிறதுக்கு, அங்கே உள்ள கட்டணங்களும் வளர்கிறதுக்கு தான் 50% சொல்லித்தரதுனால 50% அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணால் செய்யலாமா அப்படிங்கிற தன்மைக்கு மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க. ஒன்றுமே இல்லாததுக்கு இது பரவாயில்ல, அப்படி தானே ஏற்றுக்கிறாங்க. இப்போ தியானத்துக்கு போனேன். தியானம் அப்படிங்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒருத்தங்க சமையல் பண்ணுறாங்க, பழகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே எல்லாட்டையும் கேட்பாங்க, எண்ணெய் ஊற்றணுமா, கடுகு போட்டு எண்ணெய் ஊற்றணுமா, எண்ணெய் போட்டு கடுகு ஊற்றணுமா, ஹீட் இவ்வளோ போதுமா, கடுகு புரிஞ்சிச்சா புரியலான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு போடணுமா அதுக்கடுத்து போடணுமா, பயங்கரமாக இருக்கே சத்தம் கேட்குதே அப்படின்னு இந்த மாதிரி பல கேள்விகள் சந்தேகங்கள் கேட்டே இருப்பாங்க. அப்புறம் பருப்பு வேக வச்சுட்டு காய் போடணுமா, காய் போட்டு பருப்பு போடணுமா, புளி இதுக்கு தேவையா தேவையில்லையா, தக்காளி அதிகமாக போட்டால் என்ன ஆகும், குறைவாக போட்டால் என்ன ஆகும், உப்பு ஜாஸ்தியாகிட்டா என்ன பண்ண முடியும், மஞ்சள் தூள் அதிகம் போட்டால் என்ன பண்ணுறது, காய் வேகணும் என்ன பண்ணுறது, காய் அதிகமாக வெந்துட்டா என்ன பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு ஆரம்பத்தில் ஒரு சந்தேகம் எழுதிட்டே இருக்கும். அதே மனிதர் சமையலில் பழகி பழகி ஒரு நிபுணர் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க. உப்பு இவ்வளோ போடணும்னா ஸ்பூனில் அளந்து போட மாட்டார், கையில் அளந்து போடுவார். கடுகு வெடிச்சிச்சாங்கிறத உறுதிப்படுத்த மாட்டார், அடுத்த செயல் செஞ்சுக்கிட்டே இருப்பார் தொடர்ந்து. அவர் பதட்டமாக ஒன்று ஒன்றா செஞ்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சதை வந்து இப்போ வந்து அவருக்கு தோன்றதை டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சுட்டே இருப்பார். காய் போடுவார், பருப்பு போடுவார், மசாலா போடுவார், எல்லாம் போடுவார், உப்பு போடுவார், எல்லாம் செய்வார். ப்ராசஸ் எல்லாம் வந்துடும். முதல் தடவை சாம்பார் செய்யும்போது 20 நிமிஷம் எடுத்தது கடைசியில் 10 நிமிஷம் ஆகும். நடுவில் கொஞ்ச நாள் பழகும் போது அடுத்த 5 நிமிஷம் ஆகும். இது புடவை கட்டுறதுக்கும் சரி, பூ கற்றுக்கிறதுக்கும் சரி, எல்லாமே தான். பழகும்போது கஷ்டமாக இருக்கும். அது ஏன் ப்ரிகேஜி யூகேஜிக்குள்ளே ஏபிசிடி எழுதுறதுக்கும் சரி, வளர்ச்சி அடைஞ்சு முழுமை அடைஞ்சும் போது நம்ம அடுத்து அந்த இடத்துல நிற்க மாட்டோம். கார் பழகிறதும் சரி, இது மாதிரி தான் தியானம். இப்போது கார் பழகுனது வந்து ஏறி உட்காந்தா கார் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் செய்வோம். முதல்ல ஆக்சிலேட்டர் எங்கே, பிரேக் எங்கே, கிளச் எங்கேன்னு தடவும் இல்லை, பயப்படுவோம் இல்லை, டென்ஷன் ஆகும் இல்லை, இதெல்லாம் ஆகாது. ஆரம்பத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் தியானம். இப்போது நீங்கள் எல்லாம் பழகுனதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணுன்னு உங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஏறினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாதையை நோக்கி சாயங்கன்னு வீடு வரும். நீங்கள் பேசிக்கிட்டே வரலாம், பாட்டுக்கிட்டே வரலாம். ஆனால் முதல்ல கற்றுக்கும் போது ஒரு வார்த்தை பேசாமல் வருவீங்க. பக்கத்தில் யார் இருந்தால் பேசக்கூட மாட்டீங்க, பேசினா கூட திட்டுவீங்க. அதே ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு கார் ஓட்டு வரும்போது 10 பேர்கிட்ட பேசிட்டு வருவீங்க. உங்கள் கார் இயல்பாக வீடு நோக்கி வரும். அது எப்படி பழகிடும். அதே மாதிரி தான் தியானம். பழகிட்டீங்களா, அதுக்கப்புறமும் பழகிறது வந்து கார் போகிறது ஓடிட்டு போகிறதெல்லாம் வந்து இயல்பாக போயிடும். அப்போ தியானமும் இயல்பாக வந்துடும். ஆனால் ஏன் தினம் செய்கிறோம் அப்படின்னா, அது ஒரு பணி இல்லையா, அதனால். சரி அப்போ வந்து வேற ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ சமையல் பண்ணுறோம். திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுறோம்னா, வீட்டில் சமைக்க முடியல, கடையில் வாங்கி சாப்பிட்றோம். அப்போ தியானம் பண்ணாமல் விட்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமையல் பண்ணுறது தியானம்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் வந்து ஒரு ஒரு வருஷமோ 2 வருஷமோ ஒருத்தவங்க சமையலே பண்ணல, கடையிலேயே சாப்பிட்றாங்க. ஒரு கேண்டீன்லேயோ ஒருத்தவங்க உறவினர் வீட்டுக்கு போய் அவங்க செஞ்சு கொடுத்து சாப்பிட்றாங்க. அப்போ அவங்களுக்கு சமையல் வளர்ந்துட்டுன்னு நினைக்கிறீங்களா? அந்த அந்த இடைவெளி கிடச்சிருக்கும். ஆனால் அந்த டெக்னிக் தெரியும். இப்போ கூட அவங்க ஏதாவது பொருட்கள் இருந்தால் செய்வாங்க. அது மாதிரி தானே தியானம். விட்டுட்டா ஏன் கண்டினியூஷன் வராதுன்னா, அதை அதை வந்து செயல்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பிக்கப் பண்ணுறது கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த மாதிரி தான் பல நிலைகளில் மனிதர்கள் இருக்காங்க. இந்த ஒரு மாதம் விருந்தினர் வீட்டில் போய் உணவு உண்றது வந்து பண்ணுற ஒரு மனிதர் தியானம் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. அவர் இது விட்டுட்டாருன்னா குற்ற உணர்ச்சிக்கும்
நம்மளால் பண்ண முடியாதுன்னு சொல்கிறது விட அந்த எண்ணத்தினாலேயே அவர் கீழே போயிடுறார். அவருக்குள்ள ஒரு தைரியம் இல்லை, கான்ஃபிடென்ட் இல்லை. அதனால் தியானம் நழுவி போயிடுச்சு. அதுக்காண்டி தியானம் அவர்கிட்ட இல்லைன்னு இல்லை. மற்றவங்களும் என்ன சொல்லிடுறாங்கன்னா, எப்படி பண்ணால் விட்டீங்கன்னா இது மாதிரி போயிடும்னு சொன்னதுனால இவங்க இந்த மாதிரி தம்பி போயிடுறாங்க. நான் பால்னு வச்சுக்கோங்க, பால்லேருந்து என்னை உர ஊற்றுறாங்க, தயிர் ஆகிறேன். தயிர்லேருந்து அதோட ஆடையெல்லாம் எடுத்து வச்சு என்னை உர ஊற்றி வெண்ணெய் எடுக்கிறாங்க. வெண்ணெய் எடுத்து நெய்யை உருக்கிட்டாங்க. இப்போ நான் ஏன் பால் பற்றி யோசிக்கணும், தயிர் பற்றி யோசிக்கணும், வெண்ணெய் பற்றி யோசிக்கணும்? நெய் ஆயாச்சு. நெய் திரும்ப பால் ஆகாது. ஆனால் அங்கே பால் ஆயிருந்தவங்க கூட போய் உட்காந்துக்கிறது, நெய் ஆனோங்கிறதையே மறந்துடுறது, நெய் ஆயிட்டோங்கிறது சில பேர் ஆணவத்தில் இருக்கிறது, பாலை பார்த்து கேவலமாக பார்க்குறது, தயிர் நிலையில் இருக்கும்போது என்னென்னா என்கரேஜ் பண்ணாமல் டிஸ்கரேஜ் பண்ணுறது, உங்களுக்கெல்லாம் இது வருமா அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்துறது, இது தனக்கு மட்டுமே உரியதுன்னு சொல்லி ஒரு கர்வத்திலே ஆணவத்திலே இருக்கிறது, இல்லை தயிராக இருக்கவங்ககிட்ட இது பயமுறுத்துறது. நான் சந்தோஷத்தை இது என்னென்னா இவங்க அடைஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஒரு மனித இயல்புல செய்கிறது. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நெய்யானோம், இவங்க மட்டும் ஈஸியாக நெய்யாகிறாங்கிறது அந்த டெக்னிக்கை சொல்லி தராமல் இருக்கிறது. இதுதான் இங்கே தியானத்தில் நடக்குது. நீங்கள் நெய்யின்னு உணர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் ஏன் பால் பற்றி யோசிக்க போகிறீங்க, தயிர் பற்றி யோசிக்க போகிறீங்க, வெண்ணெய் பற்றி யோசிக்க போகிறீங்க? யோசிப்பீங்க. ஆனால் வெண்ணெய் தான் தெரியும், தயிர் தான் தெரியும், பால் தான் தெரியும். யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. இதுக்கு வேணும்ல தன்னை உணர்தல். அப்போது ஒரு பைப்பை திறந்து விட்டிங்கன்னா கை கழுவையோ பயன்படுத்தவோ தண்ணி எதுக்கு பயன்படுத்தணுமோ, கை கால் கழுவணுமா, பாத்திரம் கழுவணுமா, குளிக்கணுமா, எதுக்கு பயன்படுத்தணுமோ தண்ணியை திறந்து விடுவீங்க. தண்ணியை ஆஃப் பண்ணிடுவீங்க தேவையில்லைன்னா. ஓடிக்கிட்டே இருக்காது. அது மாதிரி தான் தியானமும். ஓடிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் இங்கே அப்படி தான் சொல்கிறாங்க, தியானம் பண்ணுங்கள் 1 மணி நேரம் பண்ணுங்கள் 2 மணி நேரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன் பண்ணிகிட்டே இருக்க சொல்கிறாங்கன்னா, அவங்ககிட்ட நீங்கள் போயிருவீங்கல்ல, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? தியானம் சொல்லித்தரவங்க நீங்கள் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க? அதனால தியானத்தோடய இருங்கன்னு சொல்கிறாங்க. இந்த புரிதல் இல்லாமல் போகிறது அவங்க மேலே மிஸ்டேக் இல்லை, நம்ம மேலே மிஸ்டேக். ஒரு நிலை வந்ததுக்கப்புறம் இங்கே தெய்வங்களோ இவங்களோ யாருமே கிடையாது. எல்லாமே நம்மன்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லலாம், அப்போயும் அவங்களுக்குள்ள சக்தியெல்லாம் நமக்கு இல்லை. அவங்க பறக்கிறாங்க, பயங்கரமாக இருக்காங்க, செல்வத்தோடையும் அதீத அதிகாரத்தோடையும் இருக்காங்க, நம்மளால ஏன் இல்லை? அப்போ ஏன் நீங்கள் கடவுள் நீங்களும் ஒன்றுன்னு சொல்கிறீங்க? நான் கடவுள்னு ஒன்றுன்னா கடவுள் செய்கிற அத்தனையும் செய்யலாம். நீங்கள் கடவுள் அப்படி செய்கிறத நீங்களாக நினச்சிக்கிங்க, கற்பனை. அப்படி தான் அவங்க இப்போவும் உங்களை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் தான் அதுவாக இருக்கீங்க. அந்த சக்தி நிலையே நீங்கள் தான். ஆனால் அவங்க மாதிரி நம்ம இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்கள நோக்கி பார்த்துட்ருக்கோம். இப்போ என்ன கடைசியில் கன்க்ளூஷன் வரும்னா, கடவுள் நாம் உணர்ந்ததுக்கப்புறம் கடவுளுக்கு இருக்கிற சக்திலாம் நமக்கு இருக்குது அப்படின்னு உணர்ந்துருப்போம். நான் என்ன சொல்கிறேன்னா, நாம் தான் அந்த கடவுளாகவே இருக்கோம். அந்த சக்தி தான் நம்மளாக இருக்கும். இப்படி ஒரு கன்னடத்தை கொண்டு போனால் தான் அது புரிஞ்சிக்க முடியும். அப்போ தியானம் கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, கண்ண உட்காந்து எல்லாம் செஞ்சிங்கன்னா இன்னும் ஓடும் எல்லாம் செய்ய கொஞ்சம் பார்ப்பீங்க. அப்புறம் செட் ஆயிடும். டக்குன்னு உட்காந்து தியானத்துக்குள்ளே போயிடும். இது பழக பழக வந்த நிலை. பழகும்போது இந்த மாதிரி என்ன ஓடுறது, உடல் உடம்பு உடல் அதுக்கு என்ன ஒத்து வராமல் போகிறது, வலிக்கிறது, டென்ஷன் ஆகுறது, இதுக்குடா இங்கே உட்காரோம் அப்படிங்கிற மாதிரி வருது. இதெல்லாம் இயல்பு. ஒரு 10 வருஷம் தியானம் பண்ணவங்க 2 மணி நேரம் தியானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பேசிக்காக இருக்கவங்க 2 மணி நேரம் தியானம் பண்ணுறது தப்பு இல்லை. நீங்கள் சமையல் பண்ணுறதுக்கு முதல் தடவை எடுத்துக்கிற டைமும் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கிற டைமும் ஒன்றா இருக்குமா? இருக்காது. ஆனால் சுவை கூடும், பர்ஃபெக்ஷனாக இருக்கும். அடுத்தடுத்து நீங்கள் கற்றுக்கிட்டே இருப்பீங்க. அதுலேருந்து புது புது விதங்கள் புது புதிதாக கற்றுட்ருப்பீங்க. ஷார்ட்கட் கற்றுக்க இருப்பீங்க. பல வேலையை செஞ்சுட்டு அதை செய்வீங்க. அது மாதிரி தான். ஆனால் குளிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் சாப்பிட முடியாது. மலம் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது, ஒரு உரையாற்ற முடியாது. இதே மாதிரி தியானம் பண்ணும்போது சில செயல்கள் செய்யக்கூடாது. சில செயல்கள் செய்யும்போது தியானம் பண்ணக்கூடாது. இவ்வளோதான். இந்த புரிதல் இருக்கும் பட்சத்தில் நம்ம அந்த ஆனந்த நிலையில தான் நம்ம இப்போவும் இருப்போம். யாரோ பார்த்து அவங்கள மாதிரி நம்ம இருக்கணும்னு ஏங்க மாட்டோம். நமக்குள்ள இல்லைங்கிறத வருத்தப்படவும் மாட்டோம். என்ன இருக்கோ என்ன செய்கிறோமோ அது சரி,
தவறில் ஏற்றோம்னா வாட் நெக்ஸ்ட்னு போயிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அமைதியாக இருப்பீங்க, சும்மா இருப்பீங்க, சும்மா பார்ப்பீங்க. எண்ணம் ஓடி, அதுவும் எண்ணம் ஓடிச்சுன்னா கூட 2 எண்ணம் 3 எண்ணம் வந்தால் கூட எந்த எந்த காரணத்தினால என்ன வந்துச்சுன்னு தெளிவாக தெரியும். ஓ, இந்த செயலை பேசணும், இவங்க கூட செஞ்சிருந்தோம், இது உள்ள மனத்தில் ஸ்டோர் ஆகிருக்கு, இது இப்போ வெளியே வருது. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அதை கலைச்சிருவோம். தேவைன்னா வச்சுப்போம். அந்த வச்சுக்க வேண்டிய விஷயத்துக்கு ஆனந்தப்படுவோம், தேவையில்லாத விஷயத்துக்கு திரும்ப வரதுல அதை கலைச்சிருவோம். இப்போ நம்ம தான் கட்டமைக்கிறோம், நம்ம தான் உருவாக்குறோம். மனத்தை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். வண்டி ஏறி உட்காந்தா நம்ம இஷ்டத்துக்கு தான் போகணும், நம்ம சொன்ன இடத்துக்கு தான் போகணும். அது சொன்ன இடத்துக்கு நம்ம போக முடியாது.